வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களும் ஈஸியாக கிடைச்சிடாது. எல்லா அனுபவங்களையும் நம்ம பெறணும்னா வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால தான் என்னவோ நிறைய புத்தகங்கள், நிறைய வீடியோஸ், நிறைய பாட்காஸ்ட், நிறைய கண்டென்ட் நமக்கு தெரியாத அனுபவத்தை கூட படிக்கிறது மூலமாக, கேட்குறது மூலமாக, பார்க்குறது மூலமாக நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை உருவாக்கும். அனுபவங்கள் தான் நமக்கு நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி அனுபவங்களை எங்கேயோ தேடி தேடி நம்ம அலைஞ்சோன்னா நம்மளுக்கு வயசு பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கையில் அனுபவங்களை நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக 80 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்து, இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் பண்ணுங்கப்பா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் அப்படின்னு சொல்கிறத கேட்டால் எவ்வளோ அருமையாக இருக்கும். அதை தான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. 10 லைஃப் லெசன்ஸ், மேஜர் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் 80 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஓல்ட் மேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லாமே நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக, சந்தோஷமாக எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. அது உண்மைதானே? உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? இல்லை நண்பா, கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நானும் உங்களில் ஒருத்தர். இட்ஸ் ஓகே, எல்லாமே சரியாயிடும். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் முளைக்கும் பொழுது எல்லாமே சரியாயிடுது, எல்லாமே சந்தோஷமாயிடுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு முயற்சி தான் உங்களை நம்ம பாட்காஸ்ட்டுக்கு இழுத்து வந்திருக்கு. நீங்கள் முதல் முறையாக நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்கம் டு ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர். இல்லை அடிக்கடி வரக்கூடிய நம்மளுடைய ஃபேவரட்டான நண்பர்களாக இருந்தால் உங்களுக்காக நிறைய பாட்காஸ்ட் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் கேட்குறதுக்காக RJ-Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் கூட பேசலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 26க்கும் மேற்பட்ட நண்பர்கள் டெய்லி நம்ம நெருக்கமாக டெய்லி வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையிலையும் நம்ம நல்ல பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ரொஃபஸர்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது ரொம்ப முக்கியம். முழுக்க இந்த பாட்காஸ்ட் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் வேணும். நம்ம பயன்பெற்ற மாதிரி நிறைய நண்பிகளுக்கும் இதை சென்றடையணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் உங்களுடைய ஹெல்ப்பை நான் கேட்குறேன். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ப்ளீஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறையா மனிதர்களை ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை அளித்தரும். நம்மளுடைய குவிக் பூஸ்டர் பாட்காஸ்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ் 1 மினிட்டுக்குள்ளே ஒரு குவிக் பூஸ்டர் மோட்டிவேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ வடிவில். இன்னும் தொடர்ந்து நிறையா அதில் அப்லோட் பண்ணலாம். ஆல்ரைட், நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் டைமை குறைச்சி டக்குன்னு உள்ளே போயிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ்க்குள்ளே போயாச்சு. ரொம்ப நேரம் பேசலை. ஆல்ரைட் நண்பி, இப்போ நம்ம கேட்க போகிறது 10 லைஃப் லெசன்ஸ், மேஜர் லைஃப் லெசன்ஸ். ஒரு 80 வருஷம் வாழ்ந்து இந்த உலகத்தை பார்த்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு மனிதர்கிட்டேருந்து நம்ம கேட்க போகிறோம். இந்த ஒரு 10 விஷயத்தை கேட்டிங்கன்னா நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நானும் படித்து பார்த்தேன். உண்மையிலே அது அப்படி தான். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், ஏன் நம்ம இதை நம் நண்பர்களுக்கு சேர்ந்து சொல்லக்கூடாது. ஷேரிங் இஸ் கேரிங்கில் உண்மைதானே? அதனால முயற்சி தான். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி மஃபில்டாக இருக்கா உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வாரம் ஒரு கோல்டில் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வர வேண்டியது தான், வந்துக்கிட்டு போக வேண்டியது தான். அதுக்காக நம்மளோட வேலையை விட்டுற முடியுமா என்ன? நண்பிகள்லாம் வியாழக்கிழமை ஆனாலே காத்துட்ருப்பாங்க அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. அதுக்காக தான். ஆல்ரைட். ஸோ என்ன சொல்கிறாரு அவர், அந்த பெரியவர்?
அவர் என்ன தான் கற்றுக்கிட்டாரு, என்ன சொல்ல போகிறாரு. The number 1, you don't have to attend every argument you are invited to. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா ஆர்கியூமெண்ட்லேயும் நம்மளும் பேசணும். நம்ம பேசினாதான் நம்ம அங்கே தெரியும். ஒரு கூட்டத்தில் நம்ம பேசணும், ஆர்கியூ பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களை கை விட்டுடுங்க. அப்படின்ற ஒரு தேவையே கிடையாது. நீங்கள் அமைதியான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழணும்னு நினச்சிங்கன்னா ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. இது குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆர்கியூமெண்ட் வேணாமே அப்படின்றத மனசுக்குள்ளே நெருக்கமாக எடுத்துக்கங்க அப்படின்றத சொல்கிறாரு. நம்பர் 2, டோன்ட் வேஸ்ட் டைம் worrying about things you cannot control. ரொம்ப எனக்கு பிடிச்சதுங்க. நிறைய நேரங்களில் என்னாலேயே அதை மாற்றிக்க முடியாது. நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நினச்சி உருகுவேன், ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்களும் அதில் ஒரு ஆளா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்மளால் முடியாது, அதாவது நம்மளால் முடியாதுன்றது கிடையாது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாதுங்க. அதாவது நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்க, நல்ல அவுட்புட் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை ரன் பண்ணி, ஆக்சுவல் ப்ரொஃபஷ்னலாக வேலையை ரன் பண்ணி, அதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய டைம் எல்லாத்தையும் படித்து ரெடியாக்கி உங்களுக்கு பண்ணுறதுனால நான் போடுற அந்த பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே நிறையா மக்களை ரீச் அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது ஏன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 10,000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வாரம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3000 பக்கத்தில் நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது 3 லட்சமாக மாறணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான உழைப்பை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் அதுக்கு இப்படி தான் ரிசல்ட் வரணுன்றது என் கையில் கிடையாது. ஆனால் என்னோடய முயற்சியை நான் கைவிட மாட்டேன்ல. அப்போ நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கணும்? ஸோ ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க், ஜஸ்ட் டூ யுவர் ஜாப், ஸோ த ரிசல்ட்ஸ் will automatically come to you. அதுதான் ரியல் பிலீஃபு. கடமை செய், பலனை எதிர்பாராதே. நம்ம பகவத்கீதையில் சொன்ன மாதிரி அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அடுத்து நம்பர் 3, த வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. யுவர் ஹெல்த் இஸ் யுவர் வெல்த், ரியல் வெல்த். இப்போ ரீசெண்டாக நான் அதை ஃபீல் பண்ணேன். நான் நினைப்பேன் நம்மளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்மலாம் பெரிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும்போது தான் உண்மையிலே தெரியுது, ஆகா இது தாண்டா உண்மையிலே வெல்த்து. பணத்தை தாண்டி, புகழை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும், ப்ளஸ் சந்தோஷமாக இருக்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது எது முக்கியமோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றத எத்தனை டைம் படித்தாலும் கேட்டாலும் இப்போ நான் ரியலாக ஃபீல் பண்ணி நிறையா மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கேன். உண்மைதானே? உங்களுக்கும் தானே? ஒரு நாள் காய்ச்சல் வந்தாலோ, ஒரு நாள் சளி பிடிச்சாலோ, இல்லை ஒரு நாள் எது பண்ணாலும் எதுவுமே நம்மளால் உருப்படியாக பண்ண முடியலை. எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்குது. அப்போ நம்ம உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றத ஐயா சொல்கிறாரு. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் யூ திங்க். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கடுமையாக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பை ஃபுல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, நான் தூங்க மாட்டேன், 2 மணி நேரம் தான் உழைச்சேன், 1 மணி நேரம் தான் உழைச்சி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு 7 மணி நேரம் ஸ்லீப்பு, அட்லீஸ்ட் 6 மணி நேரம் பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பு ஒரு மனிதனுக்கு தேவை. அப்போ தான் உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும். மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகி அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போது நம்ம அந்த ஸ்லீப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இல்லை தேவையில்லாத விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம தூக்கம் இல்லாமல் அலையிறது, இது எல்லாமே வேஸ்ட்டுப்பா அப்படின்றத அந்த பெரியவர் 80 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லான பெரியவர் சொல்கிறாரு. உண்மைதான். நல்லா தூங்கி பாருங்கள் டெய்லி, அடுத்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தூங்காமல் இருந்து பாருங்கள், பயங்கர எரிச்சலாக இருக்கும். நம்பர் 5, கீப் லேர்னிங் அன்டில் யுவர் லாஸ்ட் பிரெத். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட். அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். நம்ம லேர்னிங் என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறோமோ அன்றைக்கி இந்த உலகத்தில் அவுடேட்டட் ஆகிறோம். நம்மளை யாரும் மதிக்க போகிறதில்ல, மதிக்க தேவையில்லை. பட் ஆனால் நம்மளுக்கான தேவைகள், நமக்கு பொருளீட்டுவதற்கான வேலைகள் தேவையில்லை. அப்போ அது கிடைக்காம போயிடுது. எவ்ரி டே இஸ் சம்திங் இஸ் நியூ டு லேர்ன், சம்திங் இஸ் நியூ டு கோ ஃபார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஆல்வேஸ் பி ரெடி ஃபார் லேர்னிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். அதுக்காக உட்காந்து புக்கில் படிக்க சொல்லலை. சின்ன விஷயங்களை, சின்ன புது விஷயங்களை டெய்லி கற்றுக்கிறது ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். The number 6, fail early, fail often, but fail forward. Every failure is a lesson in discuss. Fail early. ஃபெயில் பண்ணுறதுக்கு, அதாவது தோக்குறதுக்கு பயப்படாதீங்க, ஹெசிடேட் பண்ணாதீங்க.
வருத்தப்படாதீங்க, நிறையா ஃபெயில் ஆகுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும்போது அதை வந்து கற்றுக்கங்க, அதில் கற்றுட்டு உங்களுக்கு நினச்சதை அடைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது இப்போ பண்ணிக்கலாம், அப்போ பண்ணிக்கலாம், இப்போ சரி கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறனால நம்ம உண்மையிலே தோக்க ஆரம்பிக்கிறோம். அது வேணாமே. நம்பர் 7, பி கைண்ட் டு எவ்ரி ஒன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காதல், இந்த வாழ்க்கை, அன்பு தான் இந்த உலகத்தையே நடத்துது, நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்மளும் கைண்டாக இருப்போமே. ஒரு டிராஃபிக்கில் போகும்போது யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணால் உடனே கத்தாமல் இருக்கலாம்ல. வீட்டில் ஏதோ ஒரு எரிச்சலில் நம்மளுடைய மனைவியோ இல்லை நமக்கு எதிராக இருக்கவங்களோ யாரோ ஒருத்தவங்க பேசிட்டா நம்ம கொஞ்சம் பொறுத்து போயிட்டு சிரிக்கலாம்ல. நம்ம குழந்தைங்கக்கிட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா உட்காந்து விளையாடலாம்ல. நல்லா இயற்கையை போயிட்டு ரசிக்கலாம்ல. பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து ஒரு சிரித்து ஒரு ஹாய் சொல்லலாம்ல. இது எல்லாமே நல்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. உண்மைதான். நம்ம ஒன்றும் பெருசாக தலையில் தூக்கி வச்சு கொண்டு போகிறது கிடையாது. அப்போது அன்பாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, நமக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 8, இது நான் சொல்லலை, ஐயா சொல்கிறாரு. நம்பர் 8, நெவர் அஸ்யூம் யூ ஆர் ரைட், ஸ்டே ஓப்பன் டு சேஞ்சிங் யுவர் மைண்ட். நிறைய நேரங்களில் ஒரு மாதிரி நம்ம தான் அப்படின்ற ஒரு தலக்கணம் இருக்கும். எப்பயுமே நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு அறிவை வளர்த்துக்கணும். ஆனால் தலக்கணம் இருக்கக்கூடாது. நம்ம தான் எப்பயுமே கரெக்டாக இருக்கக்கூடாது. ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். சம்டைம் நம்ம மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதர் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பிறந்ததும் கிடையாது, பிறக்க போகிறதும் கிடையாது. அப்போது நம்ம ஓப்பன் மைண்டடாக ஓப்பன் ஏரை வச்சு ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். சில மாற்றங்கள் வேணும்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். அது உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இருக்கலாம். மற்ற எல்லாத்துக்காகவும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக மாறலாமே. ஸோ நம்பர் 9 என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பெரியவர், எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் பொசஷன்ஸ், மெமரிஸ் அவுட்லாஸ்ட் மெட்டீரியல் திங்ஸ். அந்த மொமெண்ட்டை லைஃப்பில் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரொம்ப அழகாக வர்ணித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மொமெண்ட்டு திருப்பி வரப்போகிறது கிடையாது. அந்த மொமெண்ட்டு வந்தாலும் உங்களை ரசிக்க முடியாது. ஏன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம ரஜினிகாந்தோட பாட்டில் வர்ற மாதிரி ஒவ்வொரு எட்லையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணிக்கணும். இந்த நம்பர் 10 என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப், வில் திஸ் மேட்டர் இன் 5 years. சம்டைம் ரொம்ப ஒரி பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப பிரச்சனையில் இருப்போம். நம்மளை அறியாமல் நம்ம இடாப்படியாக ஒரு விஷயத்தை பிடிச்சிக்குவோம். அப்போது நம்மளை கேட்க வேண்டியது இதுதான், இன்றைக்கி இந்த பிரச்சனை 5 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை இருக்குமா? இருக்காது. அப்போது நம்ம ஈஸியாக கோ த்ரூ பண்ணுறது, ஈஸியாக பாஸ் த்ரூ பண்ணுறது, எல்லா சக்தியும் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நம்ம எப்பயுமே எல்லாத்துக்கும் பெருசாக திங்க் பண்ணி ரொம்ப சென்சிட்டிவாக மனசை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எதையும் பண்ண தேவையே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு தேவையானதாக இருக்கணும். சில நேரங்களில் நம்மளுக்கு கரெக்டாக வரலை அப்படின்னு சொன்னால் கூட அது ஒன்றும் பெருசாக எடுக்காமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் சிரிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் வாழ்கிறதுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்ற கிரேட்ஃபுல்னஸ் இருந்தாலே லைஃப் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த 10 லெசன்ஸ், இதை தவிர 40 லெசன்ஸ்னு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாரு. பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம். வேணால் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பிரேக்கப் பண்ணலாம். இப்போதைக்கு 10 சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. 1 more நான் சொல்ல நினைக்கிறீங்களா? ஓகே, லைஃப் இஸ் டூ ஷார்ட் ஃபார் கிரட்ஜஸ். வாழ்க்கை ரொம்ப சின்னது, குறுகியது. அந்த குறுகிய வாழ்க்கைக்குள்ளே நமக்கு நினச்ச சந்தோஷத்தை, நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துடணும் அப்படின்றத நினச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு பெரியவர். ரொம்ப அருமையான கருத்துக்கள். சில கருத்துக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க, இல்லை ஏதோ ஒரு ரேடியோ சேனலில், ஏதோ ஒரு டிவியில், ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் நம்ம அதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்குள்ளே திருப்பி ஆஹா ஆமல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இந்த எபிசோட் மூலமாக நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் மாற்றிக்க முடியும், நிறைய நல்ல விஷயங்களை ஏற்றுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? 80 வயசு கிழமை சொன்னதெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒர்க் அவுட் ஆகாதப்போ நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க கருத்தை நீங்கள் RJMN_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். அடுத்த எபிசோடில் நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் என்ன டாபிக் பேசலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க நீங்கள் ஆவலாம், அதை நீங்கள் எழுதி அனுப்பலாம்.
மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்டிஃபைல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணாலும் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுங்க. நீங்கள் எந்த ஒரு உலகத்தில் எந்த மூலையிலேருந்து லிசன் பண்ணாலும் உங்களுக்காக இந்த குரல் தொடர்ந்து ஒழிச்சிட்டு தான் இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக தொடர்ந்து நீங்கள் நினச்சபடி வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் கொடுக்க மறந்துடாதீங்க நண்பி. இது எல்லாமே நமக்காக, நம்ம வளர்ச்சிக்காக. ஆல்ரைட், டேக் கேர், பை பாய், see you நண்பிகளே, பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.